காலையிலே அறுபதெல்லாம் ஏஞ்சி இதை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட கிளைண்ட் பண்ண வேலை 8:30 மணிக்கு தான் மீட்டிங். நாங்க காலைல 6 மணிக்கு கால் பண்ணி 7:30 மணிக்கு மீட்டிங் மாத்திட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, இது வெட்டி பெயின் பிளாக்ஸ் 60 நாள் சவால்ல 6வது நாள் வீடியோ. அரே சாலா என்னன்னு பண்றது தெரியாம சரி வீட்லயே கார்டியோ பண்ண முடியாது, சரி அட்லீஸ்ட் ஆப்ஸ் நான் போட்டு முடிச்சிடலாம்னு சொல்லி அதையும் போட்டு முடிச்சிட்டேன். ஆன்லைன்ல மீட்டிங் முடிச்சுட்டு முட்டையை உள்ள தள்ளிட்டு ஜிம்முக்கு ஆயிட்டேன். இந்த காலங்காலத்துல கார்டியோ பண்ணல மூஞ்சி சுருன்னு எடுது. என்ன பண்றது பார்த்து கிளைண்ட்டும் முக்கியம், ஏன்னா சோறு கிடைக்காது. காலைல அந்த கிளைண்ட் கிட்ட கொள்ளாறுல மண்டை எல்லாம் சூடாயிடுச்சு. சரி நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஒரே ஒன்று தான், இந்த ஜிம்மு தான். அது நல்லா கிளம்பி ஓடி வந்துட்டேன். இன்னைக்கு வந்து செஸ்ட் அண்ட் ட்ரை, செஸ்ட் 5 வருஷன், ட்ரை 3 வருஷன், அவள் தான் கத்தம். எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஆனா என் ஜிம்முக்கு வந்து இந்த கம்பியை பூச்சி போட்டாதான் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் ஓடி போயிருது. மக்களே இந்த லெக் ஒர்க் அவுட் ஏன் அவ்வளவு முக்கியம் சொல்லிட்டு இருந்தாங்க சொல்லி எனக்கு இப்பதான் புரியுது. இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் படிச்சேன். நம்ம பிஎம்ஜே என்னன்னா பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜர்னல், அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம தை சைஸ் வந்து 60 சென்டிமீட்டர் கம்மியா இருந்துச்சுன்னா மே ஃபேஸ் ஹையர் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீசஸ் அண்ட் இயர்லி டெத். என்ன மாதிரி புதுசா கொண்டு தூக்கி போறாங்க. பட் ஆனா இது ரீசர்ச் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட 3000 பேர் வச்சு, அடல்ட்ஸ் வச்சு. பட் ஒன்னும் நம்ம லாங் டர்மா இல்லன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் என்னன்னு சொல்லி சீக்கிரமா ரிசர்ச் பண்ணி ஃபைனல் டிசிஷன் கொடுப்பாங்க போல. இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் தான், பாத்துக்கோங்க. ரைட், போஸ்டிங் செஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஜூட் விட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னா நம்ம தம்பி வந்திருந்தா போல. சரி அவருக்கு சோற போட்டு நம்ம சோரியம் வந்து உள்ள தள்ளிட்டு, தம்பி பாக்கிறதுக்கு இப்படி இருக்கா போல, பெங்களூர்ல 4 பார் வச்சிருக்காப்புல, பெத்த ஃபேமிலி. சோற உள்ள தள்ளிட்டு கொஞ்சம் வெளியே போக வேலை இருந்தது, கொஞ்சம் அதனால டிப் டாப்பா ரெடி ஆயிட்டு ஜூட் விட்டேன். ஆட்டோ நம்பர் கூட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் ஸ்பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன். ஸ்பாட் எங்கன்னா மக்களே நம்ம ஜஸ்ட் தான், வேற எங்கேயுமே இல்ல. ஏன்னா நம்ம மொபைல் வாங்கிட்டோம், அதுக்கேற்ற மாதிரி டிங்கரிங் ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணணும். அதுக்கோசரம் தான் இந்த மொபைல் கடைக்கு வந்தேன். ஏன்னா இவன் மட்டும் தான் பக்கா பண்ணி கொடுப்பான். இந்த 360 டிகிரி அப்படின்னு சொல்லி போட்டு எதனா போட்டு கொடுப்பான். நம்ம புதுசா மடிகணினிக்கும் கொஞ்சம் சேஃப்டி தேவைப்படுது. சரி எதனா ஸ்டிக்கரிங் ஒட்டணும் சொல்லி அதுக்கும் பார்த்து தேடி அழிஞ்சிட்டு இருந்தேன், எங்கேயும் கிடைக்கல. சரி எல்லாம் தெரிஞ்ச ஆளின் நாள் அழகு ராணியை கூப்பிட்டேன், நம்ம பெங்களூர் தோழியை. இவ்வளவு கூடுவது பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இது ஒரு பேக் சைக்கோ. அப்படி நானும் சைடு கேப்ல நம்ம மடிகணினிக்கு வந்து ஒரு பேக் தேவைப்படுது, நானும் அப்படியே ஒன்று ஹைஜாக் பண்ணிட்டேன். எப்படி பேக் தூள் பறக்குதா, பேக் நல்லா இருந்தா கமெண்ட்ல போடுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி. அந்த பேக் கடை உண்மையா நல்லா இருக்கு மக்களே, நல்லா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த பேக் கடை வந்து பிரிகவுட் ரோட்ல நம்ம மெக்டானல்ட்ஸ் கீழே இருக்கு. கடை பேர் வந்து மோசின் தர்பார் பேக் ஷாப். ஒரு காஃபி உள்ள தள்ளிட்டு டேரக்டா டெக்கத்லானுக்கு வண்டி உள்ள விட்டேன். ரொம்ப நாளா ஆசை இந்த டெக்கத்லான் வந்துட்டு இந்த வண்டி ஓட்டி பார்க்கணும்னு சொல்லி, அந்த ஆசை இன்னைக்கு தான் நிறைவேறிச்சு. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. இந்த ஃபோல்டபிள் நாற்காலி பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு, பாக்கிறதுக்கு மட்டும் தான் நல்லா இருக்கு, உட்காந்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. பாகிஸ்தான் பார்டர் கூட கிராஸ் பண்ணிடலாம், ஆனா பெங்களூர் ரோட மட்டும் கிராஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் மிஸ் ஆச்சுங்கன்னா ராஜா ராணி நசிரியா சீன் தான். என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒன்னே ஒண்ணுதான், அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா சொல்லி எங்க கழட்டி விட்டு நான் வீட்டுக்கு சூட்டு விட்டேன். வீடியோ புதுசா பாக்குற நண்பன் நம்பி அப்படியே அந்த இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி விட்டு அப்படியே அந்த சர்ப்ரைஸ் பண்ணவங்க தட்டி விட்டுருங்க. அந்த கையோட நம்ம கடைசி ஒன்று உள்ள தட்டு நம்ம பிள்ளைங்களுக்கும் சோறு போட்டு மட்டை ஐட்டம் மக்களே நாளை பார்க்கலாம். போக்கஸ் இருக்க, மிக்க நன்றி.